ஆமென். இயேசுவே ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வானில் வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. ஆமென், அல்லேலூயா. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்தில். அப்போ அந்த நாமத்தை சொல்லும்போது தான் நானும் ஜெயிக்க முடியும். அவர் எப்படி சாத்தானை சிலுவையில் ஜெயித்து வெற்றி சிறந்தாரோ, நானும் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா, சாத்தானை ஜெயிக்கணும்னா அந்த நாமத்தை என் வாயினாலே அறிக்கை செய்யும் போது, அல்லேலூயா, இயேசு என்ற நாமத்தை நான் அறிக்கை செய்யும் போது, இயேசு என்ற நாமத்தை நான் சொல்லி அவரை துதிக்கும் போது, அவரை போலவே நானும் வென்றிடுவேன். ஏனென்றால் அந்த நாமத்தில் அதிகாரம் உண்டு, அந்த நாமத்தில் வல்லமை உண்டு. அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஓ இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக, இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக, ஓ இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு
நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. கரங்களை உயர்த்தி இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போ